பண்ணுறேன் அதே பிஐ. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து பைப் 2000 இருக்குது. அப்போ என்ன செய்யுது தெரியாது, அதனால் 900 வச்சு தெரியுதா. இப்போது இதோட பைப் என்ன வச்சோம் 15 வச்சோம் சரியா. இப்போ எனக்கு 50 இது என்ன பைப்புமா எனக்கு ஒரு 32க்கு ரெடியூஸ் ஆகுது சரியா. அதுவே ரெடியூசர் என்ன செஞ்சிடும் உட்காந்து சரியா. புரியுதாம்மா. அப்போ பிஎல் அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன பிஐ இங்கேருந்து பைப்பு ஓகேவா ஜென்ரேட் ஆகுது. இப்போ எனக்கு இங்கேருந்து ஒரு 20 mm பைப்பு அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் உட்காராது வந்துட்டா. இது என்னது 32 mm டி 32லேருந்து என்ன ஆகும் ரெடியூஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும் ரெடியூசர் விழுந்து வந்துடும் சரியா. இப்போ நீங்கள் பைப் சைஸை மாற்றி விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன. இப்போ நான் இது என்ன சைஸு 32, இது என்ன சைஸு இது 32 சரியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வேண்டாம் சரியா. இப்போ நான் அந்த 32 20ன்னு மாற்றினாலே அதை என்ன செஞ்சிடும் ரெடியூசர் அப்ளை ஆகி ரெடியூஸ் ஆகிடும். அப்போ நீங்கள் பைப் சைஸை மாற்றினாலே ஃபிட்டிங்ஸ் வித் ரெடியூசர் என்ன செஞ்சிடும் ரேட் ஆயிரும் சரியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இந்த இதை பிடிச்சி ட்ராக் பண்ண இதோட என்ன செஞ்சுருக்கோம் கனெக்ட் ஆகிடும். புரியுதாமா. இந்த பைப் இது பைப் எங்கே வரைக்கும் இருக்கணும், ரெடியூசர் எங்கே வரைக்கும் இருக்கணும், ஃபிட்டிங் இதா. பைப்பை செலக்ட் பண்ணி இது எங்கெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ டேப் அமுக்குனீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்க எல்லா பாயிண்ட்டுமே என்ன செய்வோம் கட்டுதான். கிளிக் பண்ணால் அது எல்லாமே செலக்ட் ஆகிடும். இங்கேருந்து மாற்றலாம். இப்போ இந்த இருக்குது பிளான் வியூவிலே இதை மாற்றுறேன். இங்கேருந்து வருது பிஐ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். இப்போ இங்கேருந்து என்ன பண்ணணும்னா அப் எடுக்கணும் அப்படி தானே. இங்கேருந்து எங்கே வரணும், இது ஒரு 1100க்கு மாறுதுன்னு வச்சுக்கோ சரியா. 1100 மாறுது தெரியுதா. இங்கே என்ன வந்துச்சு பாட்டம் எல்போவும் அப்பர் எல்போவும் ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துடும் சரி. இப்போ இப்போ 1100 ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் இதை திரும்ப எங்கே டவுன் பண்ணுறேன் ஒரு 500க்கு டவுன் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. சும்மா 500ன்னு எலிவேஷனை கொடுத்துட்டு நீ இங்கே வச்சுட்டு எங்கே கிளிக் பண்ணாலும் என்ன ஆகிடும் டவுன் ஆகிடும். புரியுதா. இப்போ இதை 3Dயில் பாரு தெரியும். இருக்கா. முதல்ல 900லேருந்து 1100க்கு அப் கொடுத்தேன். ஒரு அப் எல்போவும் டவுன் எல்போவும் சேர்ந்து அங்கே அப்படி தெரிஞ்சிச்சு. திரும்ப இதை என்ன பண்ணேன் 500க்கு டவுன் கொடுத்தேன். இது ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகி இது 500ல் ரன் ஆகிட்டு இருக்கு தெரியுதாம்மா. இது 500 இது என்ன இது கொடுத்த 1100 இது ஆரம்பத்துலேருந்து 900 சரியா. அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் இங்கே எலிவேஷனை மாற்றினா அங்கே மாறும். இதை டாப் வியூவில் இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும் இப்படி தெரியும். இந்த இடத்துல ஒரு இருக்குல்ல இது அப் எல்போவும் டவுன் எல்போவும் சேர்ந்தது. இது ஒரு எல்போ தெரியுதாம்மா. இமேஜின் பண்ண முடியாது. மேலேருந்து பார்த்தா இப்படி திரும்பி இருக்கும். கீழே இருந்து பார்த்தா இது இங்கே என்ன செஞ்சிடும் இது ஒரு எல்போ இது ஒரு எல்போ. புரியுதா. தெரியுதா. இது வந்து அப் எல்போ. இதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் ஆகுதா டவுன் எல்போ. மேலே இருந்து பார்க்கும்போது இந்த எல்போ மேலேருந்து பார்க்கும்போது இந்த எல்போட ஷார்ப் இது இந்த எல்போவும் தெரியும் இந்த எல்போட அவுட்டரும் தெரியும் கரெக்டாக. அதான் எப்படி தெரியுது இமேஜின் பண்ண முடியாதாம்மா. இதோட டாப்பில் வந்து பார்த்தா இது எப்படி தெரியும் இந்த மாதிரி பிளெண்டாக தெரியும். அப்புறம் டவுன் எல்போவோட இந்த எட்ஜ் தெரியும். அதான் ஒரு டாப் வியூவில் இப்படி தெரியுது. இதோட இந்த இது என்னது அடுத்த இது
தெரியுதா? அடுத்தது இது. இங்கே நான் என்ன வரைஞ்சேன்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்போ பாருங்கள், அதே மாதிரி நான் வரைஞ்சி காட்டுறேன். இங்கே வச்சு பிஐ, சரியா? இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஓகேவா? இங்கே ஒரு கிளிக் ஜென்ரேட் ஆகிருக்கா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், 500ல் ரன் ஆகிட்டு இருக்கு, அப்படி தானே? 500ல் ரன் ஆகிட்டு இருக்கிறத இப்போ நான் இது எதுக்கு கூட்டுறேன், 800க்கு என்ன பண்ணுறேன், மாற்றுறேன். 800க்கு மாற்றிட்டு சும்மா அதே மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் தான் வரைகிறேன். வந்துட்டான் ரைட் சைடில் பாருங்கள், எப்படி தெரியுது? 800 பண்ணோன்னே அப் எல்போ டவுன் எல்போ சேர்ந்து 500ல் இருந்தது 800க்கு வந்துட்டு, கரெக்டாக? இப்போ அதே பிளானில் அப்படி சும்மா ஸ்ட்ரைட்டாகவே வச்சுட்டு இதை என்ன பண்ணுறேன், திரும்ப அகெயின் இது 800ல் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து திரும்ப அகெயின் ஒரு 600க்கு என்ன செய்யுது, இந்த இடத்துல 600க்கு டவுன் ஆகணும். ஷார்ட் வந்துட்டான் 800லேருந்து திரும்ப 600. ஓகே, அப்போ எல்போ டவுன் எல்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், கிரியேட் ஆகி திரும்பலாமே, திரும்பதான் திரும்ப அகெயின் திரும்ப இப்போதான் நீங்கள் பிளானில் என்ன வரையோ அது அப்படியே 3Dயில் என்ன செய்யும், ஜென்ரேட் ஆகும். எலிவேஷன் பார்த்தீங்கன்னா அது ஹைட்டு அப் டவுனு இப்போ எனக்கு இது இதே லெவலில் ரன் ஆகிட்டு இருக்குமா, 600லேயே ரன் ஆகிட்டு இருக்கு. நீ எங்கே திருப்பினாலும் திரும்பி போய்கிட்டு இருக்கும், புரியுதா? இங்கே ரன் பண்ணுறேன் திரும்பிட்டு, கரெக்டாக? இப்போ எனக்கு இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னமா, இது ஒரே லெவலில் தானே இருக்குது. இந்த அளவுக்கு ஹைட்டில் ஏறணும் அப்படின்னா தான் நீங்கள் போய் எலிவேஷனில் போய்ட்டு எனக்கு இதை என்ன செய்யணும், 900க்கு ஏறணும் அப்படின்னா 900 டைப் பண்ணிட்டேன். நீ எந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணாலும் இப்போ நான் இங்கே திரும்ப இங்கே பார்க்க திருப்பி வச்சுட்டு 900 கொடுக்குறேன், அது என்ன ஆகிடும், இது அப்பாயி நீ எந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் திரும்பிடு, தெரியுதா? ஓகே, ஒவ்வொரு பைப்பை அப் டவுன் எப்படி மாற்றுறது, ரைட் லெஃப்ட் எப்படி மாற்றுறது. ரைட் லெஃப்ட் ஈஸியாக நீங்கள் பிளானில் வரைகிறபடி அது ரைட் லெஃப்ட்டு போயிடும். அப் டவுன் மாறுறது தான் இங்கே எலிவேஷனில் மாற்றினீங்கன்னா மாறிடும். புரிஞ்சா? தெரியுதா? தெரியுதா? இப்போ இந்த அப் டவுன்லாம் வந்து நான் இங்கே எலிவேஷனை மாற்றிக்கிட்டே இருக்கேன், மாறுது, சரியா? புரிஞ்சா? ஸோ ரைட் லெஃப்ட்டும் மாறுது. ஃபிட்டிங்ஸு பைப் ஃபிட்டிங்ஸு, அப்புறம் அப் அண்ட் டவுன் எப்படி ரூட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம், சரியா? இப்போ அதேமாதிரி இங்கே இந்த லெவலில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த லெவலில் எனக்கு ஒரு இன்னொரு பைப் வருது. ஸோ இந்த பைப்பை இதையும் கனெக்ட் பண்ண என்ன பண்ணலாம், ட்ரிம்மு இதையும் கொடுத்தோம்னா என்ன ஆகிடும், கனெக்ட் ஆகிடும். ட்ரிம் கொடுத்தேன் அப்படின்னா நம்ம கனெக்ட் ஆகிடும், சரியா? அதே மாதிரி இப்போ நான் இங்கே ஒரு பைப், இதில் வந்து ஒரு பைப்பு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஸ்டார்ட் பாயிண்டில் இருந்து எனக்கு எங்கே பார்க்க போகுது, 500க்கு போகுது, சரியா? 500க்கு போயிட்டு நினைச்சது ஒரு லைன், ஓகேவா? 500லேருந்து என்ன செய்யலாம், கொடுக்கணும். இதில் இந்த பாயிண்டில் இருந்து இதோட வரணும், ஓகேவா? 700 அந்த பாயிண்டில் இருந்து நினைச்சிடும் 700க்கு வரும், சரியா? அப்போ நம்ம இதை வந்து இந்த பைப்பை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் பைப் இருக்குது, அதை டெலீட் பண்ணுறோம். ஃபிட்டிங் இது ரெண்டையும் டெலீட் பண்ணிட்டு இதை ட்ரிம் கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும், கனெக்ட் ஆகிடும் 3Dயில், சரியா? ட்ரிம் கமாண்டை யூஸ் பண்ணிங்கன்னா என்ன செய்யும், ஆட்டோ கனெக்ட் வித் ரூட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஃபிட்டிங்ஸோட என்ன செய்யும், எக்ஸ்டெண்ட் ஆகி ஃபில்லட் ஆகி என்ன செய்யும், வித் ஃபிட்டிங்ஸோட உட்காந்துரும். ஒரு பைப்பை ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ட்ரிப் கமாண்டை யூஸ் பண்ணலாம்.
சரியா? புரிஞ்சுதாம்மா? ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் என்ன பண்ணுங்கள், இந்த கிளாஸை இது வரைக்கும் எடுத்த வரைக்கும் உள்ளதை ட்ரை பண்ணி ஜஸ்ட் ஒரு 5 ரூட்டிங் மட்டும் என்ன செய்யுங்க போட்டுப்பாங்க. அப்புறம் ஒரு ட்ராயிங்கை கொடுத்து அந்த ட்ராயிங்கில் ரூட் பண்ணுறது, அதில் இனிமேல் எப்படி வால்ஸ் கனெக்ட் பண்ணுறது, அதெல்லாம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சரியா?